ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மணிதானு செய்மனே நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச சிறு தாளம் சிலம்பும் சதங்கஜம் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். இரண்டாம் பாவகம் ஒரு ஜாதகனுக்கு எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தால் சுபம் அசுப பலன்களை அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும், இதை எவ்வாறு நாம் அறிவது அப்படின்னா, அதாவது உரைத்திடும் சௌபாகியம் தனம் குடும்பம் ஒளிசெறி நேத்திரம் வித்தை தரைபெறும் செல்வமுடன் புகழ் வாக்கு சாத்திர கேள்விகள் உணவு விரைத்தெழு கமலம் மனமும் உத்தேசம் மேம்பட விரும்பு செம்பொன்னும் நிறைத்திடு நவரத்தினம் இரண்டிடத்தில் நிலைமை கண்டு உரை செய்வார் நின்றே. இந்த இரண்டாம் பாவகத்தை பற்றி இந்த பாடல் மிக சிறப்பான முறையிலே நமக்கு சொல்லியிருக்கிறது. அதாவது ஜாதகன் எப்படி வாழ்கிறான் என்பதை உணர்த்தும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியிடுவார் உபயோகிப்பார் என்பதை பற்றிய நமக்கு தெளிவுபடுத்தும். ஒளிபொருந்திய கண் வித்தை பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய நவதானியங்களை பற்றி குறிப்பிடும். எடுத்துரைக்கின்ற பேச்சுத் திறமைகள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் கல்வி ஞானம் போஜனம் துரிதமான நடை மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒரு யோசனை ஏதாவது குறி இருந்தால் அதை நிறைவேற்றுவது போன்ற எண்ணம் வருவது, எல்லோராலும் விரும்பப்படும் பொன் நவரத்தினங்கள் புதையல் என்ற விஷயம், மனைவினா மனைவியின் ஆயுள் விதண்டவாதம் தன சம்பாத்திய முயற்சிகள் நண்பர்களால் வருமானம் அந்நியர்களால் ஜீவனம் வஸ்திரம் அதாவது ஆடை முகம் நாக்கு பற்கள் நகம் ஸ்திரபுத்தி யாசகம் அதாவது யாசகம் இது கபடம் அதாவது சூது தாடை கன்னம் ஆரம்ப கல்வி இவற்றையெல்லாம் இன்னும் இருக்குது. இவற்றையெல்லாம் குறிப்பிடுவது லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த இரண்டாம் இடம் என்பது நேத்திரஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்றெல்லாம் கூறப்படுவது உண்டு. அதேபோல இரண்டாம் இடம் முக்கியமாக கல்வி வாக்கு தனம் அறிய உதவுகிறது. பொதுவாக சொல்லணும்னா இரண்டாம் இடத்திலே பாவக்கிரகங்கள் இருப்பது சுபம் அல்ல, சுபத்தன்மை அது பெறாது அந்த பாவகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் செவ்வாய் பகவான் இந்த 4 பேரும் லக்னத்திற்கு இரண்டாம் இடங்களிலே நின்று தசாபுத்திகள் நடத்தும் காலங்களிலே, அதாவது லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அவ்வளவு சிறப்பான பலன்களை அது தராது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்ப ரீதியான சிக்கல்களை இந்த காரக தத்துவங்கள் ஏற்படுத்திவிடும். அது எந்த காரகமோ அந்த காரக தத்துவங்களின் மூலமாக குடும்பம் என்ற விஷயங்களிலே பிரச்சனைகளை ஏற்பட்டு குடும்பங்கள் பிரிவினையை ஏற்படுவதாக நாம் சொல்லலாம். அதேபோல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பலவிதமான அந்த காரகங்களுக்கு ஏற்றது போல பிரச்சனைகளை அது ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லக்னத்திற்கு இரண்டாம் பாவகத்தில் அமர்ந்துள்ள கிரகம் பாவக்கிரகமா அசுப கிரகமா என்பதை நாம் நல்ல முறையிலே அந்த ஜாதகத்தில் ஆராய்ந்தால் மட்டுமே தான் உண்மையான நிலவரங்கள்
உண்மையான பலன்கள் நமக்கு மிக எளிதிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனத்தை பற்றி பார்க்கும்போது குருவையும், கல்வியை பற்றி பார்க்கும்போது புதனையும், குடும்பத்தை பார்க்கும்போது சுக்கிரனையும் அல்லது ஏழுக்குடையவனையும் நல்ல முறையிலே ஒரு ஜாதகத்தை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. 2ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது வாக்கு பலிதத்தை அது ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது வாக்கு வசீகரத்தை அதை ஏற்படுத்தும். பேச்சு மூலமே பலரை ஈர்த்து விடுவார்கள். எதில்? 2ல் ராகு இருக்கிறவங்க பேச்சிலே வல்லவங்க. இது பொதுப்புலனாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி எந்த நிலைமையிலே அந்த ஜாதகத்தில் இருக்கிறாரோ அதற்கு ஏற்றது போலத்தான் பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 2ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பது கல்வியிலே நல்ல நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்கும். சிறந்த மதிப்பெண்கள் பெற்று, அதாவது வாக்குப்பளிதம் இல்லையா, அதாவது சிறந்த மதிப்பெண்கள் பெற்று நல்ல தேர்ச்சி பெறுபவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவரோட சந்திரன் பலம் பெற்று விட்டால் கவிபாடும் திறமை உள்ளவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பாடலாசிரியர்கள், பாடல்கள் பாடுபவர்கள் இவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஜாதகத்திலே பார்த்தோமேயானால் 2ஆம் வீட்டதிபதியும் சந்திரனும் இணைந்திருப்பார்கள், அல்லது ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனையில் இருப்பார்கள், அல்லது இவர் சாரத்தில் அவர் இருப்பார், அவர் சாரத்தில் இவர் சாரத்தில் அவர் இருப்பார். இப்படி இந்த 2ஆம் அதிபதியும் சந்திரனும் இணைவு பெற்றால், சேர்ந்திருந்தால், பரிவர்த்தனை பெற்றால் இவர்கள் சிறந்த கவிபாடும் திறமை உள்ளவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல லக்னத்துக்கு 2ஆம் வீட்டதிபதி 6, 8, 12, 12ஆம் வீடுகளிலே அமராமல் இருப்பது, அல்லது 6, 8, 12 கூடியவர்கள் லக்னத்திற்கு, அவருடைய லக்னத்திற்கு 6, 8, 12 கூடியவர்கள் வந்து லக்னத்தில் உட்காரணும், அல்லது அந்த 2 கூடியவன் அதாவது 2ல் உட்காரணும், அல்லது அந்த 2க்கு உடையவர் 6, 8, 12 போய் அமரணும். இப்படி இருந்தால் அமராமல் இருப்பது, மறுபடியும் சொல்கிறேன், 6, 8, 12ஆம் வீடுகள் அந்த அதிபதிகள் 2ஆம் இடத்திலே வந்து அமராமல் இருப்பது சிறப்பு. அல்லது 2ஆம் வீட்டதிபதி 6, 8, 12ஆம் வீடுகளிலே அமராமல் இருப்பது சிறப்பு. இப்படி அமையாமல் இருக்கும் ஜாதகங்கள் சுபத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அந்த தசாபுத்தி காலங்களிலே நல்ல பலன்களை அது ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பலம் பெறணும், நல்ல முறையில் இருக்கணும்னு சொல்கிறோம். எந்த லக்னமாக இருந்தாலும், இது பொதுவான கருத்து, லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதி உச்சம் பெறக்கூடாது. ஏன் சாமி? எல்லாமே ஆட்சி உச்சம் பெறுவது, சுபகிரகங்களின் பார்வை பெறுவது, சுபகிரகங்களின் நட்சத்திர சாரத்திலே அது அமர்ந்திருப்பது, இதெல்லாம் சுபந்தானே சொல்கிறீங்க. அப்போ உச்சமான என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போது எந்த ஜாதகம் ஆனாலும் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டதிபதி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகன் அல்லது ஜாதகிக்கு இருதார யோகத்தை அது ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அமைப்பு உள்ளதா அப்படின்னு அந்த ஜனனகால ஜாதகத்தை நல்ல முறையிலே ஆராய வேண்டும். நல்லதானே இருக்குது, இல்லை மாறி இருக்குது. ஒருவேளை அந்த 2ஆம் வீட்டதிபதி யாரோ அவருடைய சாரத்திலே அந்த கிரகம் அமைந்தாலும் அது இருதார யோகத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உச்சம் பெறுவது ஆகாது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அதே போல் ஆயுள் பங்கம் ஏற்படுத்திவிடும் அல்லது பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடுகளை அது ஏற்படுத்திவிடும். நீ என்ன நான் என்னன்ற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு விஷயம்,
சுபகிரகம் உச்சம் பெறுவதை விட பாவகிரகம் உச்சம் பெறுவது அந்த ஜாதகத்தை படுமோசமான நிலைமையிலே தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்திலே தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருந்தால் அதுவும் சற்று சர்ச்சைக்குரிய காரகமாக அது வருகிறது. ஏன்னா பணத்துக்கு அதிபதி யாரு? குரு பகவான். அவரே 2ஆம் பாவகம். பணம் என்று வந்துவிட்டாலே 2ஆம் பாவகம். காரகம் என்று வந்துவிட்டாலே குரு பகவான். அப்போ அவரே அந்த இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த காரக கிரகம் அந்த காரகத்தில் இருக்கும்போது கார்கோபாவக நாஸ்தியாக அது வருகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த ஒரு அமைப்பு குறிப்பிடுது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அது பல பிரச்சனைகளை அது ஏற்படுத்தி விடும் என்று நாம் நினைக்கலாம், சொல்லலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, சுப கிரகம் 2இல் இருப்பது சுபத்தன்மையைத்தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்போது ஜாதகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது 2இலே குரு அமர்ந்திருப்பது அது காரக பாவக நாஸ்தியை ஏற்படுத்தும் என்பது பல ஜாதக ஆய்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அது நடக்கும், காரகபாவக நாஸ்தி தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். அதே போல் வேறு கிரகங்களில் அது குரு பகவான் தனித்து இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கணும், அல்லது வேறு கிரகங்களோடு தொடர்பு இருக்குதான்ற விஷயத்தை பார்க்கணும். அப்போ தான் அது புரியும். ஏன்னா இன்னும் முழுமையான விளக்கங்கள் தெரிய வேண்டும் என்றால் அவருடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டுமே நமக்கு உண்மையான நிலவரங்கள், உண்மையான பலன்களை நாம் எடுக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்போது பல கிரகங்கள், சுப கிரகங்கள் இணைவில் இருந்து தசாபுத்திகள் நடத்தும் காலம் நல்ல பலன்களையே அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 2ஆம் வீட்டதிபதி, லக்னத்துக்கு 2ஆம் வீட்டதிபதி அமர்ந்திருக்கும் கிரகம், அந்த அதிபதி எந்த இடத்திலே இருக்கிறாரோ அதற்கு ஏற்றது போலத்தான் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராயும் போது அந்த 2ஆம் இடம், 2ஆம் பாவகம், 2இல் அமர்ந்திருக்கின்ற கிரகம், இவற்றை பொறுத்துத்தான் பலன்கள் மாறுபடும். சுபமா அசுபமா என்பதை மேற்கூறிய விஷயங்களின் மூலமாக தெள்ளத் தெளிவாக நமக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.